1 கொரிந்தியர் 7. அடிமையாய் நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே. நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலமென்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாயிருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாயிருக்கிறான். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோடே கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாய் இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமல்ல. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றிருக்கிறேன். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் அல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளும் கன்னிகைகளும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பரிசுத்தமாயிருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாயிருக்கலாம் என்று உலகத்துக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கன்னிகையில் அகப்படுத்த வேண்டுமென்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாயிருக்கும் என்றும், நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டுமென்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன். ஆகிலும் ஒருவன் தன் புத்தியீன கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும், அவள் விவாகம் பண்ணுவது அவசியமென்றும் நினைத்தால் அது தன் மனதின்படி செய்யக்கடவன். அது பாவமல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவிசுவாசத்தை காணாமல் தன் இருதயத்திலே உறுதியுள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனுமாய் இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டுமென்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்குட்பட்டவனுமாயிருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாயிருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாயிருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரே சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். முன்னோருடைய சாபக்கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய்
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கொடிய வியாதிகளினாலும் பலவீனங்களாலும் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே, கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும். குடும்பங்களுக்கு சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியின் கிரிகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் நீர் சுகப்படுத்தி பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும். ஜீவனுள்ள சாட்சியாய் எழுப்பும். ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும். ஆண்டவரே அப்பா, இந்த ஆன்லைன் கேமில் அடிமையாய் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, அந்த கேம் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும். ஆண்டவரே, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். அநேக மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் நீர் வழிநடத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, எங்களுக்கு என்ன தேவை என்பதை கர்த்தாவே நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். சுற்றி எங்களை சூழ்ந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆளுகை செய்யும், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இம்மட்டும் வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். தடுமாற்றங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குறைவுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். வீண் செலவுகளுக்கு, வீண் பிரயாணங்களுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். தடைகளை உடைப்பவர் எங்கள் முன்னே போகும்படியாய் செபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கர்த்தாவே நீர் கட்டளையிடும். நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழிநடத்தும், ஆளுகை செய்யும். அற்புதங்கள் காணட்டும் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன்.